பார்ட் 2 நிறைய பேர் வந்து பார்ட் 2 வீடியோ கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு அடுத்த இந்த வீடியோ ஸ்டாடி டே ஸ்டாடி ரீல் சேலஞ்சில் இது டேட் ஒன்லி. ரீசெண்டா போக்மான் கேரக்டர்ஸ் அண்ட் தேர் கிரஷஸ் ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோ தான் இந்த வீடியோ. பிகாஸ் போக்மான் வேல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதுல ஏகப்பட்ட ஆளுகளுக்கு வந்து கிரஷஸ் இருக்குது. அதுபடி ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டி இருக்கா. மிஸ்டிக்கு வந்து ஆஸ் மேல ஒரு கிரஷ் உண்டு. என்னதான் ரெண்டு பேர்த்தையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி காமிச்சாலுமே ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஆஸ் கிட்ட பேச போஸ்ல மிஸ்டி வந்து ஜெலஸ் இருக்கா. அதை நம்ம நிறைய டைம் பார்த்திருக்கோம். ரெண்டாவது க்ளோய்க்கு வந்து கோ மேல ஒரு கிரஷ் இருக்குது. மூணாவது மியத்துக்கு வந்து மியத்தி மேல ஒரு கிரஷ் இருக்குது. மியத்தியை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு மியத்துமே நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். நாலாவது மேசிக்கு வந்து ஆஸ்கெச்சம் மேல ஒரு கிரஷ் இருக்குது. ஆஸ்கெச்சம் மேசியை வந்து காப்பாத்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம மேசி வந்து ஆஸை விரும்ப ஆரம்பிச்சிருப்பா. அஞ்சாவது டான் பனரிக்கு வந்து ஆஸோட பிக்கச் மேல ஒரு கிரஷ் உண்டு. ஆஸோட பிக்கச்சை தனி விடியே செய்யாது. எப்பவுமே பிக்கச் கூட தான் ஒன்னா சுத்திட்டு இருக்கும். ஆறாவது கோவோட பின்சருக்கு வந்து கோ கிட்ட ட்ரேட் ஆகி வந்த ஹெரக்ரஸ் மேல ஒரு கிரஷ் உண்டு. ரெண்டு பேரும் ஒன்னா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏழாவது தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம். ஏன்னா போக்மான் சனன் மூல்ல மரணி போக்மான் இருக்குல்ல, அது வந்து ஜேம்ஸ் மேல கிரஷ் வச்சிருக்கும். ஜேம்ஸ் எங்க போனாலும் விடாம வந்து ஜேம்ஸை சுத்தி சுத்தி வந்திருக்கும். ஜேம்ஸுக்காண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிருக்கும். எட்டாவது ப்ரொஃபசர் குக்கிக்கு வந்து ப்ரொஃபசர் பர்னட் மேல ஒரு கிரஷ் இருந்து அந்த கிரஷ் நாளடைவுல காதலா மாறி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஒன்பதாவது ஒலிவியாக்கு வந்து பிராக் மேல ஒரு கிரஷ் இருக்குது. பத்தாவது எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா செரினா. எஸ் கேஸ் நான் செர்னாவை வந்து பார்ட் 2ல போடுறதுக்கு அடுத்து வச்சிருந்தேன். பட் பார்ட் 1லயே ஏகப்பட்ட ஆட்கள் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. செர்னாக்கு வந்து ஆஸ்கெச்சம் மேல ஒரு கிரஷ் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிஸ்ஸே பண்ணிருப்பா. இந்த லிஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.